மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல், இந்த 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். சகசிராரம் சக்கரத்தோடு சேராது, அது எல்லையற்ற தன்மையுடையது. இருந்தாலும் ஒரு அடையாளம், ஒரு குறியீடுக்க வேண்டி அதை சக்கரம் மாதிரி சேர்த்துருக்காங்க. இந்த 7 சக்கரங்கள் இருக்குது இல்லையா? இந்த 7 சக்கரங்களில் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த சக்கரங்களை ஆப்ரேட் பண்ணுறது எப்படி, இந்த சக்கரங்களை இயக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். அதாவது சக்கரா தியானம். புரியுதுங்களா? நிறைய இடங்களில் பயிற்சி கொடுக்குறாங்க, நிறையா பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த சக்கரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு குருக்கிட்ட போக முடியாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 7 சக்கரங்களில் ஏன் மனசை நிலையாக நிறுத்தணும், எதுக்கு இந்த சக்கர தியானம் பண்ண? அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு எப்படியோ ஒன்று நினச்சிக்கிட்டு போயிடலாம். இப்போ தியானம்னு எடுத்துக்கிட்டால் ஒரே தியான முறையை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற கணக்கே இல்லை. நிறைய தியானங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தர், இப்போ நான் சொன்னேன் சக்கரா தியானம்னு சொன்னேன். இப்போ ஒருத்தர் ஒளியை மட்டும் தியானம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க உருவத்தை தியானம் பண்ணுவாங்க, சில பேர் எதுவுமே இல்லாமல் சூனியத்தை தியானம் பண்ணுவாங்க, இந்த அண்டவெளியை, இந்த ஆகாயத்தை தியானம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்படி தியானத்தில் பல வகை உண்டு. ஏன் இந்த சக்கரா தியானம் அப்படின்னாக்கா, இந்த சக்கரா தியானம் பண்ணுறது தான் மிகச்சிறந்தது. இந்த மரணமில்லா பெருவாழ்வு, இந்த சாகா கலை, குண்டலினி யோகம், இந்திரியத்தை வசப்படுத்துதல், வாசியை வசப்படுத்துதல், இது எல்லாமே இந்த சக்கரங்களுக்குள்ளே தான் அடக்கம். புரியுதுங்களா? அதனால் இந்த சக்கரா தியானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சக்கரா தியானம் ரொம்ப உதவியாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த சக்கரா தியானத்தை இதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 7 சக்கரங்களோட பேரை சொல்லிட்டேன். இப்போ முதல் சக்கரமாகிய மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரத்துக்கு நீங்கள் தியானமே பண்ண தேவையில்லை. மூலாதார சக்கரத்தை நீங்கள் நல்லா இயக்கிறதுக்கு நல்ல ஹெவியான ஒர்க் அவுட்டு, நல்ல ரன்னிங்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸு, கராத்தே, கும்ஃபு, ஜோடோ, பரதநாட்டியம், டான்ஸு, இந்த மாதிரி உடம்பை ரொம்ப ஆக்டிவாக வச்சாக்கா இந்த மூலாதார சக்கரம் சீராகவும் சிறப்பாகவும் இயங்கும். புரியுதுங்களா? இது நார்மலாக 75% பீப்புள்ஸ் மக்கள் பண்ணுறது தான். புரியுதுங்களா? இப்போ நான் அடுத்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரேன். இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தில் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. புரியுதுங்களா? தெரிய வேண்டாம். தெரியாமலே அந்த சக்கரத்தில் போய் நிற்கிறதுக்கு நான் ஒரு வழிமுறையை சொல்கிறேன். இப்போ கண்ணை மூடி உக்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த ஆசனம், எந்த ஆசனம் உங்களால் பண்ண முடியுமோ, உட்கார்றதுக்கு எந்த ஆசனத்தில் உங்களால் உட்கார முடியுமோ அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். முதுகு மட்டும் நிமிர்ந்து இருக்கணும். தாடை லேசாக அண்ணாந்து இருக்கணும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். முத்திரை, எந்த முத்திரையும் வைக்க வேணாம். புரியுதுங்களா? சக்கரா தியானத்துக்கு நீங்கள் முத்திரையை வைக்காமல் இருக்கிறது நல்லது. கையை இப்படி சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இப்போ சக்கரா தியானத்தில் நீங்கள் முதல்ல உக்காந்த உடனே மனசை ஒரு 10 நிமிஷம் அமைதியாக விட்டுறணும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கக்கூடாது. ஆனால் அதுவே பல விஷயங்களை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணதை பூரா திருப்பி திருப்பி நம்ம மூஞ்சி முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்கோம். அதை ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ளே பல நிறங்கள் தெரியும். நிறையா பேருக்கு பல நிறங்கள் தெரியும். அதாவது 7 நிறங்கள் தெரியும்னு சொல்லுவாங்க. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், அதுக்கப்புறம் கருநீல நிறம், ஊதா நிறம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெள்ளை ஒளி தெரியும், வெண்மையான ஒளி தெரியும். புரியுதுங்களா? இந்த வெண்மையான ஒளி இந்த சகசிராரத்தை போய் தொடரும்போது தான் நாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் அந்த வெண்மையான ஒளி தெரியாது.
அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்ன நிறங்கள்லாம் மாறி 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 தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல சிகப்பு தெரியும், அதுதான் மூலாதாரம், புரியுதுங்களா? அதுக்கடுத்து மஞ்சள் தெரியும், அதுதான் சுவாதிஷ்டானம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிறம் தெரியும், அதுதான் மணிப்பூரகம், புரியுதுங்களா? அந்த மஞ்சளும் அந்த சிகப்பும் சேர்ந்து இருக்கிற கலவை தான் மணிப்பூரகம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அநாகதம் வரும்போது பச்சை நிறம் தெரியும். விசுத்தி வரும்போது கருநீல நிறம் தெரியும். ஆக்ஞாவுக்கு போகும்போது ஊதா நிறம் தெரியும். அந்த ஊதா நிறத்துக்கு மேலே போயிட்டோம்னா வெண்மையான ஒளியை நாம் தரிசனம் பண்ணலாம். இப்போ நான் அடுத்து இருக்கக்கூடிய மூலாதாரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தில் எப்படி நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறதுன்னு சொல்கிறேன். இப்போ கண்ணை மூடினோடனே இந்த சிகப்பு நிறம் தான் தெரியும். அந்த சிகப்பு நிறத்தை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உற்று பார்த்துக்கிட்டே இருங்க. வேறு எந்த மந்திரம் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த சிகப்பு நிறத்தையே ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் நிறம் தெரியும். அந்த மஞ்சள் நிறம் பொன் போன்ற நிறம் தெரியும். அந்த பொன் போன்ற நிறம் வந்து ஸ்டெடியாக தெரியாது, உடனே மாறிடும். உடனே அது ஆரஞ்சு நிறத்துக்கு மாறும், உடனே அது பச்சை நிறத்துக்கு மாறும். இப்படி நிறங்கள் மாறி மாறி தெரிகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய மூச்சு காற்று மூலாதாரத்துக்கும் ஆக்ஞாவுக்கும் அதற்கு மேலேயும் ஒர்க்கு இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ளே அந்த ஒர்க்கு நடந்துச்சுன்னா சகசிராரம் வரைக்கும் போய் வரும். நம்மளுடைய மூச்சு காற்று போய் வர்றதுனால அந்த சக்கரங்களை டச் பண்ணி போகிறதுனால அந்தந்த நிறங்கள், அந்தந்த சக்கரங்களுக்குரிய நிறங்கள் மாறி 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 தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா, சக்கரங்கள் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகலை. வாசி வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, மூச்சு காற்று கரெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு அந்த சக்கரங்களை நின்று போக மாட்டேங்குது. ஏன் நின்று போக மாட்டேங்குது? நம்ம மனசு நிற்கணுமே. நம்ம மனசு ஒரு நிலையாக நிற்காமல் எப்படி நிற்கும்? புரியுதுங்களா? இப்போ கண்ணை மூடி அந்த 10 நிமிஷம் மூலாதார சக்கரத்தில் அந்த சிகப்பு நிற ஒளியில் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் நிற ஒளி, பொன் போன்ற ஒளி வரும்போது, ஒளியாக வராது, நிறங்கள் தான் தெரியும். நல்ல உங்களுக்கு குண்டலினி சக்தி நல்ல இதில் இருந்துச்சுன்னா, நல்ல தன்மையில் இருந்துச்சுன்னா நல்ல பிரகாசமாக தெரியும். அந்த மஞ்சள் நில ஒளிக்கு நம்மளுடைய சுவாசம் வரும்போது நம்மளுடைய சுவாசத்தை ஒரு 30 செகண்டு நிறுத்திடணும். நம்மளுடைய சுவாசத்தை 30 செகண்டு கும்பகம் பண்ணிடணும். கும்பகம்னா உள்ள மூச்சை அடக்கி நிறுத்துறது தான். 30 செகண்டுக்கு மேலே நிறுத்தக்கூடாது. அவ்வளோ நிறுத்தினாலே பெரிய விஷயம், புரியுதுங்களா? இந்த மஞ்சள் நிறம் தெரியும் போது மூச்சை கும்பகம் பண்ணிடுங்க. சுவாதிஷ்டான சக்கரத்தில் மூச்சை கும்பகம் பண்ணணும். அதாவது மஞ்சள் நிறம் உள்ளுக்குள்ளே தெரியும் போது மூச்சை கும்பகம் அடக்கிட்டோம்னாக்கா அந்த சக்கரங்கள் ஆப்ரேட் ஆகும். அந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஆப்ரேட் ஆகும். அது ஆப்ரேட் ஆனால் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓடுறவராக இருந்தால் இன்னொரு 10 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு அது ஒரு சக்தியை கொடுக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் இன்னொரு இந்த 10 கிலோமீட்டர் ஓடுறவங்கக்கிட்ட போட்டி வச்சோம்னா நாம் ஜெயிச்சிடலாம். அதில் வெற்றி அடைகிற அளவுக்கு குண்டலினி சக்தியை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும், அதிகரித்து விட்டுரும். புரியுதுங்களா? அதுக்கு தான் உங்களுடைய சக்திகளையும் உங்களுடைய அறிவு நிலை, மனநிலையை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த சக்கர தியானம், புரியுதுங்களா? இப்போது நாம் அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் மைண்டை செலுத்துகிறோம். அந்த மஞ்சள் நிறம் வரும்போது மூச்சை கும்பகம் பண்ணிட்டோம்னா அந்த சக்கரம் நல்லா சீராகவும் சிறப்பாகவும் இயக்கமாகும். அது வந்து இயக்கமாகிறதுக்கு இன்னும் நிறைய கும்பக பயிற்சி தேவை. இப்போதைக்கு இந்த 30 செகண்டு உங்களுடைய மூச்சை அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிறுத்திட்டீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, இன்னும் கொஞ்சம் சக்தி நிலையை நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்வீங்க. முதல்ல இந்த பயிற்சியை தினசரி ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்களேன். ஒரு அரை மணி நேரம். இப்போ மூச்சை இழுக்கிறோம், கண்ணில் அந்த சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் தெரியும் போது 30 செகண்டு அதில் மூச்சை அடக்கி நிறுத்துகிறோம். திருப்பியும் மூச்சை விட்டுட்டு திருப்பியும் இழுத்து ஒரு 30 செகண்டு நிறுத்துகிறோம். திருப்பியும் வெளியில் விடுறோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு எடுத்துட்டு, அதாவது மூச்சை சீராக இழுத்து விட்டுட்டு திருப்பியும் அந்த 30 செகண்ட் நிறுத்தணும். மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரீயாக மூச்சு இழுத்த விடணும். திருப்பியும் 30 செகண்டு நிறுத்தணும். அப்படி நிறுத்தினீங்கன்னா அந்த சக்கரம் வந்து ஆப்ரேட் ஆகும். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இந்த சக்கர தியானம் பண்ணுங்கள். மூலாதார சக்கரத்துக்கு அடுத்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான பயிற்சி தான் இது. மணிப்பூரகத்துக்கு நிலை நிறுத்துறதுக்கான பயிற்சியை வந்து நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். எல்லா சக்கரங்களுக்கும் ஒரே மாதிரி பயிற்சி வராது, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சக்கரங்களுக்கும் பயிற்சி கொஞ்சம் மாறுபடும். இந்த மூலாதாரத்தில் இருந்து
சுவாதிஷ்டானத்தில் மனசை நிலையாக நிறுத்துறதுக்கு தான் இந்த கும்பக பயிற்சி. மணிப்பூரகத்துக்குன்னு வேறு சில பயிற்சிகளில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இந்த பயிற்சியை ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். மனசு வந்து சலனமாகாமல் பண்ணணும். மனசு ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் பண்ணணும். எந்த வித டென்ஷனும் எந்த வித கவலையும் இல்லாமல் தான் இதை பண்ணணும். புரியுதுங்களா? இந்த சக்கரா தியானத்தை பார்க்குறவங்க, இன்றைக்கி பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த 7 சக்கரங்களுக்கான இந்த தியான முறையும் 7 காணொலி போடுவேன். இதை தவறாமல் பார்த்துருங்க. பயிற்சி வந்து ஒரு 3 சக்கரங்களுக்கான பயிற்சி நீங்களே வீட்டில் பண்ணலாம். 4வது சக்கரமெல்லாம் போகணும்னா நீங்கள் நேரடி பயிற்சி தான் பெறணும். அதை பற்றி அப்புறமா போடுற காணொலியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. எனக்கு தெரிஞ்ச தியான முறையை நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்கலாம். நீங்கள் அதையும் போய் தேடி கண்டுபிடிச்சி பழகிக்குங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அகத்தியர் திருவடி போற்றி.